பழமையான காலத்தில் தேவர்கள் அசுரர்களால் மிகுந்த தொல்லை அனுபவித்தனர். அதில் சூரபத்மன் என்ற அசுரன் மிகுந்த வல்லமை கொண்டவன். அவன் பல தபங்கள் செய்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூவரிடமிருந்தும் அருளைப் பெற்று உலகையே கையில் எடுத்து ஆட்ட ஆரம்பித்தான். தேவர்கள் அவன் வல்லமைக்கு முன்னால் ஒன்றும் செய்ய முடியாமல் எங்கோ பதுங்கிப் போனார்கள். அப்போது அவர்கள் சிவபெருமானை நாடி, நாங்கள் அசுரர்களால் துன்புறுகிறோம், எங்களை காப்பாற்றும் வல்லமை கொண்ட ஒரு தெய்வத்தை அருள்வீர்கள் என்று வேண்டினார்கள். சிவபெருமான் தனது சக்தியின் 6ஆம் முகத்திலிருந்து 6 தெய்வீக ஜோதிகளை உண்டாக்கினார். அவை கங்கை, யமுனை, காவேரி போன்ற புனித நதிகளில் கரைக்கப்பட்டு பிறகு சரவணப் பொய்கையில் ஒன்று கூடி 6 முகங்களும் 12 கரங்களும் உடைய ஒரு அற்புதக் குழந்தை உருவானது. அந்தக் குழந்தைதான் முருகப் பெருமான். கார்த்திகைப் பெண்கள் 6 முகத்தையுடைய அந்தக் குழந்தையை பாலூட்டி வளர்த்தனர். அதனால் அவர் கார்த்திகேயன் என்றும் அழைக்கப்பட்டார். பின்னர் பார்வதி தேவியின் அருள் பெற்ற அவர் தெய்வீகத் தாயின் அரவணைப்பில் வளர்ந்து வல்லமையோடு அறிவோடு ஒளிர்ந்தார். முருகப்பெருமான் வளர்ந்து தேவசேனாபதியாக நியமிக்கப்பட்டார். அப்போது அவர் தம் தெய்வீக வேலுடன் அசுரர்களை எதிர்த்து போரிட்டார். மிகவும் கொடிய சூரபத்மனை வென்றவர் அவனை விலங்காக மாற்றி தனது வாகனங்களாக ஆக்கிக் கொண்டார். சூரபத்மன் மயில் ஆகவும் சேவல் ஆகவும் மாற்றப்பட்டான். அதனால் முருகனின் வாகனமாக மயிலும் கொடியின் சின்னமாக சேவலும் இன்று நிலைத்து நிற்கின்றன. இப்போது நம்முடைய கதையின் முக்கியப் பகுதி தொடங்குகிறது. ஒருநாள் முருகப்பெருமான் தம் வேலின் வல்லமையில் பிரம்மனைப் பிடித்து அழைத்துச் சென்றார். அறம் என்றால் என்ன? ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். பிரம்மா அதற்கு சரியாகப் பதில் சொல்ல முடியவில்லை. அதைக் கண்டு முருகன், நீ உலகை படைத்தும் அதன் ஆழமான பொருளை அறியாமல் இருக்கிறாயா என்று கோபித்து பிரம்மனைக் கட்டிப்போட்டு சிறையில் அடைத்தார். உலகில் படைப்பே நிறுத்தமாயிற்று. அதைத் தாங்க முடியாமல் தேவர்கள் மீண்டும் சிவனை நாடினர். சிவபெருமான் அப்போது முருகனை நோக்கி, மகனே, பிரம்மனை விடுவி, உலகம் சீர்குலைந்துவிடும் என்று சொன்னார். முருகன் தன்னம்பிக்கையோடு, அப்பா, நீங்களே சொல்லுங்கள், பிரணவ மந்திரத்தின் உண்மையான பொருள் என்ன என்று கேள்வி கேட்டார். சிவபெருமான் அப்போது சற்று தயங்கினார். அதை நீயே விளக்க வேண்டும் என்றார். அந்த சமயத்தில் முருகன் தனது தெய்வீக அறிவால் பிரணவத்தின் உண்மையான அர்த்தத்தை விளக்கினார். அதாவது, ஓம் என்ற பிரணவம் எதற்கெல்லாம் மூலமாக இருக்கிறது, அது எவ்வாறு ஆன்மாவை பரம்பொருளோடு இணைக்கிறது, எப்படி அந்த ஒளி உலகின் சுழற்சியை நிர்வகிக்கிறது என்று முழுமையாகப் பாடம் எடுத்துக் கூறினார். அப்போது உலகமே அசந்தது. குழந்தை தந்தைக்கு உபதேசம் கொடுத்த இடம் என்பதால் அந்த தலம் சுவாமிமலை என அழைக்கப்படுகிறது. சுவாமி சிவபெருமான், மலை மலை. சுவாமிக்கு உபதேசம் நடந்த மலை. இந்த அற்புத நிகழ்வுக்குப் பின் அங்கே முருகனை வணங்கத் தொடங்கினர். பின்னர் சோழர்கள், பாண்டியர்கள், நாயக்கர்கள் காலங்களில் அந்த இடம் வளர்ந்து பெருமைமிகு சுவாமிமலை முருகன் கோயில் ஆனது. இங்கு முருகப் பெருமான் பிரணவக்குருவாக கருதப்படுகிறார். அவரது வடிவம்: இடது கையில் தமக்கு அடையாளமான வேல், வலது கையில் ஜபமாலை, தியானத்தில் அமர்ந்த குருவின் வடிவம். சுவாமிமலையில் முருகன் வள்ளி தெய்வானையுடன் இல்லாமல் குரு வடிவில் மட்டுமே உள்ளார். உலகின் அறியாமையைத் தொலைத்து அறிவை அளிக்கும் இடமாக இந்த தலம் புகழ் பெற்றது. ஆண்டுதோறும் தைப்பூசம், ஸ்கந்தஷ்டி, சித்திரைத் திருவிழா மிகுந்த பக்தி பரவசத்தில் கொண்டாடப்படுகிறது. இதனால் சுவாமிமலை என்பது ஒரு சாதாரண முருகன் கோயில் அல்ல. இது அறிவின் மலை, பிரணவத்தின் அர்த்தம் வெளிப்பட்ட தலம், தந்தைக்கே பாடம் கற்பித்த தெய்வீக நிலம். அங்கே செல்லும் ஒவ்வொரு பக்தரும் அறம், அறிவு, அன்பு என்ற மூன்றையும் பெற்று வாழ்வில் முன்னேறுவார்கள் என்று நம்பப்படுகிறது.